வேலூர் மறை மாவட்டம் நாகப்பட்டு ஜோர்பான திருத்தலத்திலே உள்ள அனைத்து மக்கள் சபைகளும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை பற்றியும் அவருடைய பணிகளை பற்றியும் அவர்கள் வழியாக இந்த திருத்தலத்திற்கு அவர்கள் திருவழிபாடு நிகழ்வுகள், மாநாடுகள் மற்றும் ஜெப வழிபாடுகள், திருப்பதி கொண்டாட்டங்களில் அவருடைய ஈடுபாடு பற்றியும் தன்னுடைய திறமைகளையும் பாடல்களையும் பல்வேறு பக்தி முயற்சிகள் வெளிப்படுத்துகிறார்கள். இந்நாள் வரையில் இந்த 79 ஆண்டுகளாக இந்த திருத்தலத்திற்கு இந்த அன்னை வழியாக மக்களுக்கும் அவர் ஆற்றுகின்ற பணியை நினைத்து நமது மறைமாவட்ட பரிவாளர் பேரறிஞர் ஜான் டாக்டர் பெயராலும் நமது திருத்தலத்தின் அனைத்து பங்கு பேரவை பிரிவு பெயராலும் வேதியர் சந்தோஷ்ட பெயராலும் அருள்சல் பெயராலும் பெயர வாழ்த்துக்களையும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அவர்கள் பணி சிறக்கவும் அவர்களுடைய வாழ்வு செழிக்கவும் அன்னை வழியாக மன்றாடுகிறேன். அனைவருக்கும் ஆசி. இப்பொழுது இந்த திருத்தலத்திலே 37 ஆண்டுகளாக பாடற்குழு ஆசியாக இருந்து வழிநடத்துகிற நம்முடைய ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருவாளர் அமல்தாஸ் அவர்கள் முற்றுவரை ஏற்றி தன்னுடைய முன்னுரையை வழங்குவார்கள். திருத்தலம் நாகப்பட்டு வேலூர் மறை மாவட்டம் இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் திருத்தல தந்தை மற்றும் அனைவருடைய சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் திருத்தலத்தினுடைய வரலாறு, எழுச்சி, மாட்சி மற்றும் நாம் பெற்ற வரங்கள் இவற்றையெல்லாம் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். பாண்டி கடலூர் மறை மாவட்டம் அத்திப்பாக்கம் பந்திலிருந்து நமது பங்கானது ஃபாதர் ஆந்திரேயன் அவர்களுடைய காலத்தில் 1905ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அது முதற்கொண்டு பொதுமக்கள் உதவியோடு கோயிலுக்கு என்று நிலங்கள் வாங்கப்பட்டன. அருட்தந்தை இறைவர் காலத்தில் 25/4/1910 நமது கோயிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 1933 கோவில் கட்டி முடித்து 1950 வரை அவர் நம் பங்கில் பங்கு தந்தையாக நீடித்தார். தொடர்ந்து தந்தை அமல்தாஸ் அவர்கள் பணியாற்றினார். அப்பொழுது நமது பங்கில் கண்ணப்பந்தல், கச்சிராப்பட்டு, பாப்பாம்பாடி, வேளானந்தல், செல்லங்குப்பம், கண்டரை, பவித்திரம், சாணிக்குண்டி, அரும்பாக்கம், கொலப்பணம், சோமாசிப்பாடி, கூடலூர், ஆவூர், மதுராம்பட்டு முதலியவை துணை பங்குகளாக இருந்தன. 26/5/1933 முதல் 9/10/1950 வரை அருட்தந்தை ரெகுலேட்டர் பங்கு தந்தையாக இருந்து பணிபுரிந்தார். அப்பொழுதுதான் ஆலயத்தின் 65 அடிமையில் உள்ள கோபுரத்தை கட்டினார். இந்த கோபுரமானது, இந்த ஆலயமானது திவ்ய நற்கருணை ஆலயம் என பெயர் சொல்லி புதுவை கடலூர் பேராயர் மோரியஸ் அவர்களால் விருதுப்படுத்தப்பட்டது. 1959 முதல் 1968 வரை பணியாற்றிய அருட்திரு விபி அத்தோணி சாமியடிகளார் திவ்ய நற்கருணை என்றிருந்த நமது ஆலயத்தை புனித ஜெபமாலை அன்னை ஆலயம் என பெயர் மாற்றினார். 1969 முதல் 1975 வரை பணியாற்றிய அருட்தந்தை ஏடி தாமஸ் அடிகளார் நமது மறைமாவட்ட உதவியுடன்
அனைத்து மக்களுடைய பஞ்சம் பசி பட்டினியை போக்கினார். பலவகை உணவுப் பொருட்களையும் உடைகளையும் வழங்கினார். கிணறு வெட்ட உதவி செய்தார். 25 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு பெற்றுத் தந்தார். சமூக பொருளாதார ஆன்மீக பணிகள் அக்காலத்தில் சிறப்பாக நடைபெற்றன. வேளாங்கர் ஆற்று கண்மாயிலிருந்து கெங்கப்பட்டி ஏரிக்கு 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய் அகலப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு ஆற்று நீரை அவர் கெங்கப்பட்டி ஏரிக்கு கொண்டு வந்தார். மற்றும் நமது ஊரிலிருந்து நடராஜரோடு திருவண்ணாமலை விழுப்புரம் செல்லும் சாலைக்கு செல்ல அவர் பாதை அமைத்து தந்தார். இவர் காலத்தில் தான் ஆலயத்தின் நிலங்களை எல்லாம் பிரித்து அவர் அந்தோனிக்கு அவருடைய உதவியோடு கன்னியர் இல்லம், பள்ளி, பொதுமக்கள் வீடு, ஆலய சுற்றுப்புறம், கிறிஸ்தவ மக்களுக்கென்று பழைய காலத்துடைய கல்லறையை மாற்றி புதிதாக ஒரு கல்லறை உருவாக்கப்பட்டது. திருவாளர் மரியான் குமாரன் சின்னப்பன் அவர்களிடமிருந்து 5 ஏக்கர் 83 சென்ட் எடுத்து நிலத்தை ஆலயத்திற்கு நிரந்தரமாக மூலம் பத்திரம் வழியாக மேலது ஆயர் அந்தோணிமுத்து அவர்கள் பெயரில் எழுதி பெற்றுக் கொடுத்தார். இந்த இடத்தில் தான் ஆலயத்திற்கும் பள்ளிக்கும் இடங்கள் பயன்படுத்த பல அமைப்புகளை அமைத்துக் கொடுத்தார். ஏற்கனவே 1924 முதல் இயங்கி வந்த ஆசியம் துவக்க பள்ளிக்கு பல கட்டுமான பணிகளையும் செய்து கொடுத்தார். 1995 அருட்தந்தை KL ராஜன் அவருடைய காலத்தில் அன்றைய வேலூர்மறை மாவட்ட ஆயர் மேலது சின்னப்பா அவர்களின் ஆசியோடும் அனுமதியோடும் நடுநிலை பள்ளியானது ஸ்ரீ பாஸ் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் நமது பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் என்பது நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடியது, பாராட்டப்படக்கூடியது. அதையடுத்து இந்த அருட்தந்தை இருந்திராஜடிகளார் அவர் பங்கு தந்தையாக இருந்த காலத்தில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேலகம் சவுந்தரராஜ் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. சமுதாய கூடமும் கட்டப்பட்டது. அருட்திரேஸ் ஜேக்கப் அடிகளார் மாதாகிரி, அந்தோனியார்கவி ஆகியவற்றை புதுப்பித்தார். பங்கின் பவள விழாவை பார்வோர்க்கும் வகையில் சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதன் உச்சகட்டமாக திரு ஜெரால்டு ரஃபேல்பெரி நமது ஊரை சார்ந்த அமெரிக்காவில் வசிக்கும் நண்பர்கள் அவர்களுடைய உதவியோடு நமது பள்ளிக்கு 3 வகுப்பறை கொண்ட கட்டிடமும் கட்டி கொடுத்தார். அருட்தந்தை கிளமண்டல் சபை அவர்களுடைய காலத்தில் வளர்ச்சி பணிகள் நடைபெற்றன. நடுநிலைப் பள்ளியாக இருந்த நமது பள்ளி பள்ளியாக மாற்றப்பட்டது. கொடிமரம், இருபுறமும் குறைவாயும் வழித்துறை மாதாகிரி அனைத்தும் உள்ளூர் மக்களின் உதவிக்கு கட்டிப்பிடித்தார். மிக சிறப்பாக போப் நிறுவனர் ஆலயம் ரசாரிய வழக்கறிஞர் அவர்களுடைய உதவியோடு 100 அறைகள் கொண்ட கட்டிடத்தை வேதியியல் பள்ளிக்காக கட்டி கொடுத்தார். மறைந்த நமது வேதாயர் பி. சௌந்தரராஜ் அவர்கள் 2/2/2019 சனிக்கிழமை அன்று நமது கங்கப்பட்டி ஜாவமாலை அன்னை ஆலயத்தை கங்கப்பட்டி அன்னை திருத்தலமாக அர்ச்சித்தார், ஆசீர்வதித்தார். அன்று நமது பங்கானது அன்று முதல் இன்று வரை திருத்தலமாக திகழ்கிறது. தற்பொழுது பங்குகுரு கோவிலின் நுழைவாயில்களை சீரமைத்தார். தற்பொழுது பங்குகுரு மதிப்பிற்குரிய மாண்புக்குரிய போற்றுதலுக்குரிய நமது பெருந்தந்தை வின்சென்ட் ராஜ் அவர்கள் வாயில்களை சீரமைத்தார். கல்வாரி எரி கட்டினார். கோவிலின் பின்புறம் ஜவமாலை அன்னை எரிக்கட்டியை கட்டினார். தந்தையினுடைய
இல்லத்தை கட்டினார், புதுப்பித்தார். ஆலயத்தை சுற்றிலும் 14 துணைப்பாத ஸ்தலங்களை கட்டி இன்றும் அவற்றில் ஒளிர் விளக்கேற்றி ஒளிர செய்து கொண்டிருக்கின்றார். ஆசிய துவக்கப்பள்ளி கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்டன. புனித தொல்போஸ்கோ கட்டியும் புதுப்பிக்கப்பட்டது. மற்றும் திருத்தலத்துக்கு சொந்தமான நிலங்கள் மீட்கப்பட்டு 550 அடி ஆழ்துளை கிணறு அமைத்து அங்கே 1500 தேக்கு மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மற்றும் திருத்தலத்தினுடைய நீர் திண்ணையை போக்க நீர் வசதிக்காக 750 அடி ஆழ்துளை கிணறு அமைத்து தங்கு தடையற்ற தண்ணீர் கிடைக்க வசதி செய்து கொடுத்தார். நமது பழைய கிணற்றையும் அவர் சீரமைத்தார். 2017ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் நமது பங்கில் தொடர் ஜெபமாலை நடைபெற்று வருகிறது. 24 மணி நேர தொடர் ஜெபமாலை. 2018 முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தொடர்ந்து 24 மணி நேர தொடர் ஆராதனை நடைபெற்று வருகிறது. 30க்கும் மேற்பட்ட குழுக்கள் வந்து இவற்றை நடத்தி ஆசிரியர் தருகின்றனர். ஞாயிறு கூட்டு திருப்பலியோடு இந்த நற்கருணை ஆசிரியரானது நிறைவேறுகிறது. அது மட்டுமல்லாமல் தவக்காலத்தில் சிறப்பு விரியாத்திரை பயணங்கள் ஏற்பாடு செய்து தமிழகத்தில் உள்ள அனைத்து திருத்தலங்களுக்கும் நமது பைக்கில் உள்ள இறை மக்களை அழைத்து சென்று வழிநடத்தி அவர்களை ஒவ்வொரு திருத்தலையும் தரிசிக்க செய்து வருகின்றார். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் மாலை 7ஆம் தேதி தேர்பவனி, ஜபமாலை, நற்கருணை கூட்டம், திருப்பலி, குணமளிக்கும் தேவ நற்கருணை ஆராதனை இவையும் நடைபெறுகிறது. ஜபமாலை அன்னை கோவிலை சுற்றி அந்தோனியா கேவி, தொல்போஸ்கோ கேவி, வைத்துணை மாதா கேவி, ஜபமாலை அன்னை கேவி, குழந்தையேசு கேவி, ஆரோக்கிய அன்னை கேவிகள் உள்ளன. வயலில் வனத்து சின்னப்பர் கோயில் உள்ளது. அந்த கோவிலில் உள்ள சிறுவத்தை மேலும் ஆயர் அவர்கள் மேலும் சின்னப்பா அர்ச்சித்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் கோயில் விழா கொண்டாடப்படுகிறது. மலைக்கோயில் தைரியராய கோவில். போன்சந்ததி என்ற அரசன் மார்க்சியன் பேரரசை சிலுவை அடித்து போர் செய்து சில்வேஸ்தியர் என்ற திருத்தந்தையை அழைத்து வந்து ஞான தீட்சை பெற்று நோய் குணமாகி பாப்புவை ரோம் நகரில் அவர் மதகுருவாக நியமித்தார். சவரிமுத்து மகன் சவரிநாயகம் ஆசிரியர் அவர்களால் இந்த நாடகம் வெங்கப்பட்டியில் அரங்கேறியது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாடகத்தை சிறப்புற நடத்தி வருகின்ற அந்த நாடக குழுவினரையும் நாங்கள் பாராட்டுகிறோம். தைரியராயர் மக்களுடைய காவல் நிலையமாக விளங்குகிறார் என்பது உண்மையே. இதுவரை ராணுவத்தில் பணிபுரிந்த வீரர்கள் எவரும் மரணம் அடைந்து நமது ஊருக்கு வந்ததில்லை. மற்ற அந்நிய சக்திகள் எவற்றையும் நம் ஊரில் அவர் அனுமதிக்கவில்லை. இவை இவ்வாறு இருக்க திருத்தலமானது குறைபடாமல் இருக்க நற்கருணை ஆலயம் கட்டி முடித்து நமது தற்பொழுது பங்கு தந்தை நற்கருணை ஆலயம் பங்கு தந்தை கட்டி முடித்து திருப்பதியும் விழா திருப்பதியும் அங்கே நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். மலைக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி சிறப்பு திருப்பலி நடப்பது என்பது மிகவும் நமக்கு கிடைத்த பேராகும். இது மட்டுமல்லாது அன்பியங்கள், மணியக்காரர்கள், பக்த சபைகள் இவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய பங்கு பேரவை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறார். இதில் முன்னாள் ராணுவ வீரர்கள் அனைவரும்
அடங்குவர். பங்கு தந்தையால் நமது ஜெபமாலை அன்னை குழு தொடங்கப்பட்டது. பெரியோர்களையும் பங்கு பேரவை உறுப்பினர்களையும் பாடல் குழுவினரையும் வேட சிறுவர்களையும் அனைவரையும் ஊக்கமூட்டி வழிகாட்டி வருகின்ற நமது பங்கு தந்தைக்கு நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அனைத்து வழிபாடுகளிலும் பாடற்குழுவின் பங்களிப்பு மிக முக்கியமானது. நமது திருத்தலத்தில் முதலில் அருளாசிரியர் பாடக்குழு ஆசிரியராக பணி செய்தார். நங்காத்துறை சார்ந்தவர், அவர் மகன்களை பணியேற்றார். அடுத்து நமது தனிசுதாஸ் ஆசிரியர், அடுத்து பாப்பாசிரியர், அடுத்து எஸ்தாய்க்கு ஆசிரியர், அடுத்து ஜோ என்கிற பீட்டர் பிரான்சிஸ் அவர்கள் பாடகர் ஆசிரியராக பணி செய்துள்ளார்கள். தற்பொழுது அமர்தாசிரியர் மாஸ்டர் அவர்கள் ஏறக்குறைய 37 ஆண்டுகளாக பாடல்களோடு இணைந்து செயலாற்றி வருகின்றார். அவரை தொடர்ந்து அவரது மகன் அருண்மன் 10 ஆண்டுகளாக பாடற்குழுவை சிறப்புமாக நடத்தி வருகிறார். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப பாடற்குழுவை இசைகள் அனைத்தோடு மீட்டி அவர் செய்து வருகின்ற சேவையை ஜெபமாலை அன்னையுடைய மாநாட்டில் நடைபெற்ற நிகழ்வை கண்ட பேராயர் ஆசீர்வதித்தார். அவருக்கு ஆசீர்வாதம் கூறினார். இதைத் தொடர்ந்து கடலூர், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், இருடையாம்பட்டி, கன்னியாகுமரி, திருக்கோயிலூர் ஆகிய வெகு தொலைவிலிருந்தும் சுற்றிலும் இருந்தும் நமது மக்கள் நமது அன்னையை நாடி வருகிறார்கள். பல வரங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் சாட்சியமும் அளித்து வருகிறார்கள். கிபி 1701 ஆண்டு துருக்கியர்களுடைய படையெடுப்பை முறியடிக்க திருத்தந்தை 5ஆம் பயத்தில் அனைவரையும் ஜெபமாலை ஜெபிக்க சொன்னார். அவ்வாண்டு அக்டோபர் 7ஆம் நாள் இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டது. கிபி 1073 திருத்தந்தை 13ஆம் கிரகோரியார் ஜெபமாலை வாயிலாக பரிந்துரை கேட்டு பெற்ற வெற்றி என்பதால் அன்னைக்கு ஜெபமாலை அன்னை என்ற திருநாமம் சூட்டி சிறப்பித்தார். திருத்தந்தை 10ஆம் 11ஆம் பதினாதர்கள், திருத்தந்தை 14ஆம் ஆசீர்வாதர் மற்றும் பல திருத்தந்தைகள் கூறும் பொழுது இன்னல்கள், நெருக்கடிகள், வேதனைகள், சோதனைகள், நோய்கள் இவற்றிலிருந்து மீள ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுகின்றனர். வாருங்கள், வெங்கப்பட்டு புனித ஜெபமாலை அன்னை திருத்தலத்திற்கு வாருங்கள். எல்லா வளமும், உடல் நலமும், ஆன்மீக நலமும் பெறுங்கள். அமைதியையும் அனைத்து வளங்களையும் தர அன்னை காத்திருக்கின்றார். வாருங்கள், ஜெபமாலை அன்னை திருத்தலத்திற்கு வாருங்கள். ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம். திருத்தந்தை ஆதிவந்தங்க வேலூர் மறைமாவட்ட அளவில் மறைந்த மேலூர் மனைவர் பி. சௌந்தரராஜ் எஸ்டிபி அவர்களின் தலைமையிலும் பேரத்தந்தை மோன்சிங்கர் ஐ. ஜான் ராபர்ட் வேலூர் மறைமாவட்ட முதன்மை குரு அவர்கள் முன்னிலையிலும் மறைமாவட்ட அனைத்து குழுக்கள், கன்னியர்கள், இறைமக்கள் என 10,000க்கும் மேற்பட்டோர் 27/10/2019 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெற்ற மாபெரும் ஜெபமாலை மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பு செய்வார்கள். இதன் வழியாக பல்வேறு வளங்களை பெற்றார்கள்.